வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் கேன்சர், அதோட டைப்ஸ், அதோட காசஸ், டயக்னாசிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் நம்ம வாட் இஸ் ஹெட்டிரோக்ரோமேட்டின், யூக்ரோமேட்டின், ஜியான் குரோமோசோம், பாலிஎத்திலின் குரோமோசோம்னா என்ன, லாம்ப்ரஷ் குரோமோசோம்னா என்னன்றதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்சர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கேன்சர் என்ன, காசஸ் ஆஃப் கேன்சர் என்ன, டயக்னாசிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் எல்லாம் என்ன, ஸோ கேன்சரோட ட்ரீட்மெண்ட் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேன்சர் அப்படின்னா என்ன? ஸோ கேன்சர்னால் ஒரு டியூமர், அது ஒரு அப்நார்மல் க்ரோத். ஸோ அதோட என்லார்ஜ்மெண்ட், ஸோ ஒரு டிஷ்யூ என்லார்ஜ் ஆகிடுச்சு. ஒரு நார்மலாக இருக்க டிஷ்யூ ஃப்ளாட்டாக இருக்கும், அது என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ நார்மல் டிஷ்யூக்கும் இதுக்கும் எந்த கோஆர்டினேஷனுமே இருக்காது. இது தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். அன்கண்ட்ரோல்டு க்ரோத் இங்கே நடந்துகிட்டே இருக்கும். இங்கே அப்நார்மல் செல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கேன்சர்னு சொல்கிறோம். ஸோ இதனால் எந்த யூஸ்ஃபுல் பர்பஸுமே கிடையாது. பட் இது நமக்கு வளர்கிறதுனால ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு மட்டும் சொல்கிறோம். ஸோ கேன்சர்ஸ் எல்லாமே ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டெத் நடக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆக்சிடெண்ட். ஸோ செகண்ட் திங், இந்த கேன்சர்னால தான் அதிகமான டெத் வந்து நடக்குது. ஸோ there is no cure for cancer. ஸோ கேன்சருக்கு எந்த விதமான க்யூரும் கிடையாது. ஸோ 2 டைப் ஆஃப் டியூமர்ஸ் இருக்குது. நேம்லி பினைன் டியூமர்னு சொல்லுவோம், இன்னொன்று மேலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவோம். ஸோ பினைன் டியூமர் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கே அது வளர்ந்ததோ அந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ வேறு இப்போ எனக்கு கையில் டியூமர் வந்துருச்சு அப்படின்னா அது வேறு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, அங்கேயே தான் இருக்கும். பட் மேலிக்னன்ட் டியூமர்னு பார்க்கும்போது, ஸோ இந்த டியூமரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது போயிடும். பட் மேலிக்னன்ட் டியூமர்னு பார்க்கும்போது என் கையிலேருந்து என் தலைக்கு, என் கண்ணுக்கு, என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம மெட்டாஸ்டாசிஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஒரு டியூமர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ்னு சொல்கிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன்னா நம்ம கேன்சரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அதோட பொசிஷன் வச்சும் அதோட டிஷ்யூ வச்சும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ மேலிக்னன்ட் டியூமர் அண்ட் நான் மேலிக்னன்ட் டியூமர்னு பார்க்குறோம். ஸோ மேலிக்னன்ட் டியூமர்னு பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது என்ன பண்ணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக க்ரோத் ஆகி டெவலப் ஆகும். ஸோ நான் மேலிக்னன்ட் டியூமரை பினைன் மேவர்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே இருந்ததோ அங்கே தான் இருக்கும், எங்கேயுமே அது மூவ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி போகாது. ஸோ செகண்டாக ஃபிசிஷியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட டிஷ்யூஸ் வச்சு அது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்சினோமா. ஸோ கார்சினோமான்றது நம்மளோட எபித்திலியல் செல்ஸ். ஸோ நம்மளோட செல்லில் இருக்கக்கூடிய எபித்திலியல் செல்ஸ்ன்னு படிச்சிருப்போம்ல. ஸோ அங்கேருந்து அரைஸ் ஆகும் நம்ம தோள்கள்லேருந்து. ஸோ இது நம்மளோட ஸ்கின்னில் அண்ட் இந்த லைனிங் மெம்பரைன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ என்னோட இன்டெஸ்டினல் ஆர்கன்ஸில் எபித்திலியம் செல்ஸ் படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி குடலில் இருக்கக்கூடிய லைனிங்ஸில் என்னோட தோல் மேலே ஃபாராக தான் இந்த கார்சினோமா. ஸோ சாக்ரோமான்னு பார்க்கும்போது இது எல்லாமே மேலிக்னன்ட் தான், தட் இஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டியூமர்ஸ் தான். ஸோ எல்லா கனெக்டிவ் டிஷ்யூஸ்லேயுமே இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆஸ்டியோமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட போன்ஸ், நம்மளோட எலும்புகளில் இருக்கக்கூடியது தான் ஆஸ்டியோமா. ஸோ ஃபைப்ரோமான்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ்லேருந்து அரைஸ் ஆகிறது. ஸோ கிளையோமான்னு பார்க்கும்போது இது எல்லாமே நம்மளோட பிரெயின் இல்லை நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் நரம்பு மண்டலத்திலிருந்து டெவலப் ஆனிச்சுன்னா அது கிளையோமா. ஸோ மெலனோமான்னு பார்க்கும்போது இது எல்லாமே பிக்மெண்டட் டியூமர்ஸ், தட் இஸ் ரேப்பிட்லி கோயிங் பிக்மெண்ட், தட் இஸ் என்னோட தோலில். ஸோ நான் என்னோட கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், மெலனின் தான் காரணம். ஸோ நிறைய பிக்மெண்டட் மோல்ஸ் ஃபவுண்ட் ஆன் த ஸ்கின். ஸோ உடம்பு ஃபுல்லாக மோல்ஸ் மச்சமாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் மெலனோமா. ஸோ இந்த மோல்ஸ் எல்லாமே, இந்த மச்சங்கள் எல்லாமே இரிட்டேட் ஆகும். ஸோ அது ரொம்ப மேலிக்னண்ட்டாக ஆகி ஸோ கேன்சராக பரவிடும். ஸோ லிம்ஃபோமான்னு பார்க்கும்போது என்னோட லிம்ப் நோட்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ், ஸோ அதில் லிம்பாட்டிக் சிஸ்டம்னு பார்த்துட்டு இட்ஸ் ஃப்ளூயிட். ஸோ அந்த ஃப்ளூயிடோட இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே கேன்சர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிம்ஃபோமாஸ். டெராட்டோமா அப்படின்னு பார்க்கும்போது இது செல் ரெஸ்ட் டிரைவ் இன் த மோர்லா ஸ்டேஜ் இட் செல்ஃப் லேட்டர் தி அக்யூர் த எபிலிட்டி ஃபார் த க்ரோத். ஒரு செல்லு ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த செல்லுலேருந்து டெவலப் ஆகிறது. ஸோ டெராட்டோமா எங்கே இருக்கும் அப்படின்னா, சப்ரஸ்ட் ஃபீட்டஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல். ஸோ ஒரு செல்லு சரியாக ப்ராப்பராக டிவைட் ஆகலை, ஸோ அது டிவைட் ஆகாமல் அது மதரை விட்டு பிரிஞ்சிருச்சு, பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த டெராட்டோமா அரைஸ் ஆகும். ஸோ டெராட்டோமான்றது பேராசைட்டிக் ஃபீட்டஸ் இன் இண்டிவிஜுவல். ஸோ பேராசைட்ஸ் மாதிரி. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஒரு ஒட்டுவினி மாதிரி. ஸோ தேவையில்லாமல் அது இன்டிஃபரன்ஷியேட் ஆகிடும். ஸோ அது சம்மந்தமே இல்லாமல் செல் டிஃபரன்ஷியேட் ஆகிடும். ஸோ காசஸ் ஆஃப் கேன்சர், ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இன்னும் கேன்சர் ஏன் காசு ஆகுதுன்னு கிடைக்கல. பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வரைக்கும் க்ரானிக் இரிட்டேஷன், தட் இஸ் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ broken or malformed teeth has often led to cancer of the tongue. Cancers of the lip were quite common with clay pipes were in use.
ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட நாக்கு ரொம்ப நாள் ஒரு இரிட்டேஷனுக்கு உள்ளாக்குது. ஸோ என்னோட பல்லு உடஞ்சிருக்கு. ஸோ அங்கே ஏதோ நிறையா பூச்சி இருக்குது. ஸோ அதை நான் கவனிக்காமல் விட்டேன். ஸோ அங்கேருந்து என்னோட தங்குக்கு என்னோட நாக்குக்கு எனக்கு கேன்சர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லிப்பில் நான் அதிகமாக க்ளே பைப் யூஸ் பண்ணுறனால எனக்கு அங்கே லிப் கேன்சர்ஸ் நடக்குது. ஸோ அட்மாஸ்பரிக் பொல்யூஷன். ஸோ நிறைய நம்மளால் என்ன பண்ண முடியும், நிறைய எவிடன்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, பொல்யூஷன்னால கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றது கிடச்சிருக்கு. ஸோ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கோல், ஆயில் இதெல்லாம் நம்ம மோட்டர் கூட எக்ஸாஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கு வெளியே வர இந்த கேஸஸ் மூலியமா, ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் தட் இஸ் மயமாக்குதல்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் பண்ணுறனாலையும் நமக்கு நிறைய பொல்யூஷன் நடக்குது. நிறைய கேஸஸ் அதுலேருந்து ரிலீஸ் ஆகுறனால இந்த கேன்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஸ்மோக்கிங், ஸோ சிகரெட் அதிகமாக பிடிக்கிறனால நமக்கு லங் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரேடியேஷன். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் மட்டுமே கேன்சரை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதுக்கு நமக்கு இன்னும் தெளிவான ஆதாரம் கிடைக்கல. ரேடியேஷன்னு பார்க்கும்போது எக்ஸ்ரே, காஸ்மிக் ரே, ஸோ இது மாதிரி இந்த கதிர்வீச்சுகளுக்கெல்லாம் நம்ம அதிகமாக உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்து பாதிப்பாகுது. ஸோ இயர்லி இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸ்ரே ரூம்குள்ளே போகிறேன், சிடி ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்னா, எம்ஆர்ஐ எடுக்க போகிறேன், அந்த ரூம்குள்ளெலாம் நான் போகும்போது ப்ராப்பராக நான் போகலை அப்படின்னா, ப்ராப்பராக அந்த ப்ரொடெக்டிவ்ஸ்லாம் நான் போடாமல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேடியேஷன் நிறையா வரதுனால நிறைய கேன்சர்ஸ் இருக்குன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெமிக்கல்ஸ்னு பார்க்கும்போது நிறையா கெமிக்கல்ஸ் ஃபுட்டுலேயும் மெடிசின்ஸ்லேயும் நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் ஆர் த டயக்னாசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் தட் மே இண்டிகேட் ப்ரீ கேன்சர்ஸ் ஆர் கேன்சரஸ் கோர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கேன்சர் வரதுக்கு முன்னாடி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எனி சோர் தட் ஃபெயில்ஸ் டு ஹீல் ஆர் எனி சோர் தட் ஹீல்ஸ் பட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு சோர் தட் இஸ் ஒரு புண்ணு எனக்கு ஆறவே மாட்டேங்குது, இல்லை அந்த புண்ணு ஆறிட்டு மறுபடியும் வந்துருச்சு. எனி கண்டினியூஸ் ஆர் ரிப்பீட்டட் டிஸ்சார்ஜ் ஆர் ப்ளீடிங் ஃப்ரம் த ஓப்பனிங் இன் த பாடி. எனக்கு எங்கேயோ அடிபட்டுருச்சு, அந்த பொண்ணுலேருந்து ரிப்பீட்டடாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு கேன்சர் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஒரு லம்ப் மாஸ், எங்கேயோ ஒரு கட்டி மாதிரி இருக்கா, அது சோர் தட் இஸ் அது புண்ணாக இருக்குது, புண்ணு இல்லாமல் இருக்குது, பட் அது ஒரு கட்டி மாதிரி எனக்கு எங்கேயாவது ஃபீல் ஆகுதா, அது டிஷ்யூ மாதிரி இருக்கா, இல்லை நம்மளோட பிரஸ்ட்டில் மார்பகங்களில் இருக்குதா, ஸோ ஏதாவது ஒரு அப்நார்மல் ஃபீலிங் இந்த ஸ்டொமக், எனக்கு செரிமானமே ஆகாத மாதிரி இருக்குது, ஸோ அது கண்டினியூஸாக இருக்குது, இல்லை போயிட்டு மறுபடியும் எனக்கு வருது அப்படின்றப்பையும், ஸோ கான்ஸ்டிபேஷன், எனக்கு மோஷன் சரியாக போகலை, இல்லை டயரியாவாக போயிட்டுருக்கு, டிசன்ட்ரி போகுது, ஸோ எனக்கு வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு பர்சிஸ்டண்ட்டாக நான் இரும்பிகிட்டே இருக்கேன், எனக்கு தொண்டை கரகரப்பாகவே இருக்குது அப்படின்றப்பையும், if a person has any one of these symptoms only once, there is no reason to be alarmed. ஸோ எனக்கு ஒரு தடவை இந்த சிம்டம் வந்தால் கூட நான் இங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணிடணும்னா செக் பண்ண போயிடணும். ஹவவர் இப்போ அது அதாவது இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு தடவை வந்ததுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் அது பர்சிஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம ஃபிசிஷியனை பார்க்க கிளம்பி போயிடணும். ஸோ பயாப்சின்னு பார்க்கும்போது நம்ம கேன்சரா இல்லை கேன்சர் இல்லாத டிஷ்யூவா, ஸோ ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த டிஷ்யூவை நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆராய்வாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு லியபிள் டெக்னிக். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு எக்ஸாமின் பண்ணி ஒரு சஸ்பெக்டட் டிஷ்யூ, ஏன்னா உடம்புலேருந்து அந்த டிஷ்யூவை கட் பண்ணி எடுத்து அதை பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்ரேஸில் நம்ம நிறைய கேன்சர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கிட்னி, செஸ்ட்டு, டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கேன்சர் செல், ஒரு கேன்சர் செல்லோட என்னென்ன கேரக்டர்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் டிஷ்யூ, ஒரு புதுசாக எந்த டிஷ்யூ எனக்கு ஆட் ஆகாது, ஆல்ரெடி இருக்கிற டிஷ்யூலேருந்து தான் எனக்கு கேன்சர் வரும். ஸோ த க்ரோத் ஆஃப் டியூமர் இஸ் ஆட்டோனோமஸ், தட் இஸ் இட் ஃபாலோஸ் இட் ஓன் லாஸ் ஆஃப் குரோத். ஸோ என்ன சொல்கிறாங்க, அது இந்த மருந்து கொடுத்தா நான் சரியாயிடுவேன், இதை கொடுத்தா நான் அடங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி எந்த வித இதுவும் கிடையாது. தன்னாக்கு அடங்காமலே அது வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இந்த டியூமர் செல்ஸ் எல்லாமே அன்டிஃபரன்ஷியேட்டட், நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. அனப்ளாஸ்டிக் இன் நேச்சர். அனப்ளாசியான என்னது, ரிவர்ஷன் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் இன்ட்டு அன்டிஃபரன்ஷியேட்டட் அது எம்ப்ரியானிக் செல்ஸ். ஸோ இவ்வளோ தான் வளரும்னு கிளாஸிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு அது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஸோ அது அனஃப்ளீசியான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிற பொட்டென்ஷியலும்
தன்மையும் growth ஆகக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குது. they carry out none of the function of the normal adults. ஸோ நார்மல் மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் இது செய்யாது. ஸோ லார்ஜ் இர்ரெகுலர் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதோட கான்டாக்ட் இன்ஹிபிஷன், ஸோ எந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடத்துக்கும் என்ன பண்ணும், ஸோ கண்ணில் இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு கண்ணை அஃபெக்ட் பண்ணும், எனக்கு ஸ்டொமக்கில் இருந்துச்சுன்னா ஸ்டொமக் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேன்சர் செல்ஸ்னு பார்க்கும்போது டிசோபேயிங் த லாஸ் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ ஒரு செல்லு பிரெயின் தான் அதுக்கு என்ன பண்ணும், கண்ட்ரோல் கொடுக்கும், நீ டிவைட் பண்ணு அப்படின்னு செல்லுக்குள்ளே இருக்க சைட்டோபிளாசமோ நியூக்ளியஸோ ஆர்டர் போடும். பட் இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாமே தனக்கு தானேவே அது டிவைட் ஆகிட்டே போகும். எந்த விதமான இதுக்கு இது ஒரு கண்ட்ரோலும் தேவையில்லை, அதுவாகவே டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இம்மார்டல். ஸோ கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போட்டோசிஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணும். தட் இஸ் நான் இப்போ செத்துடுவேன் அப்படின்றது கிடையாது. அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேன்சர் மல்டிப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். தே பிகேம் இம்மார்டல். அது எப்போ இம்மார்டல் ஆகணுமோ, அது எப்போ சாகணுமோ அப்போ தான் அது சாகும். ஸோ டிஃபரன்ஷியேட்டட். இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அது அன்டிஃபரன்ஷியேட்டட் கண்டிஷன் நிறையா வளர்ந்துடும். ஸோ எம்பரியானிக் செல்ஸ், தட் இஸ் என் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த உருவத்தையும் நான் வச்சு அந்த கேன்சர் செல் ஒரு சின்ன இடத்துலேருந்து வளர்ந்தா கூட மொத்த உருவமாகவே அது வளரணும்னு நினச்சி எம்பரியானிக் செல்லாக அது எப்படி அந்த குழந்தை இருந்ததோ அதே மாதிரியே அந்த சைஸுக்கு கூட அது அட்டைன் ஆகிறதுக்கு அது முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அன்கண்ட்ரோல் ப்ரோலிஃபரேஷன். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்துட்டே போகும். ஸோ மெட்டாஸ்டாசிஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மியூட்டேஷன், நார்மல் செல்லேருந்து மியூட்டேட் ஆகும். தட் இஸ் ஒரு மியூட்டேஷன் எக்ஸ்ரேவோ ஒரு கெமிக்கலோ அங்கே பட்டுருச்சுன்னா நிறைய இது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஜெனட்டிக் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ அந்த கேன்சர் செல் எல்லாமே ஜெனட்டிக்கலாக அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ லாஸ் ஆஃப் டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம். ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் எல்லாத்துலேயுமே ஸோ என் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு. ஸோ இந்த கேன்சர் செல்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மல் செல்லாக இருந்ததுன்னா அது வந்து எங்கே அடிபட்டிருக்கோ அங்கே சரி பண்ணணும் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னா நம்மளை சரி பண்ணாது. ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன், தட் இஸ் நார்மல் செல் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் மூமெண்ட் அண்ட் டிவிஷன் வென் தே மேக் கான்டாக்ட் வித் ஈச் அதர். ஸோ என்ன பண்ணும், அது ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கான்டாக்டில் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணிடும், அதோட மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கும், அது டிவைடும் ஆகாது. இதுக்கு பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஸோ கேன்சர் செல்ஸுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது ஒரு செல்லு இன்னொரு செல்லும் மோதிக்கிச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஸோ அதனால் அது கேன்சராக மாறிடும். ஸோ நியூக்ளியஸ்னு பார்க்கும்போது கேன்சர் செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ நியூக்ளியஸும் பெருசாக தான் இருக்கும். ஸோ ஹைப்பர்ட்ரோஃபி, தட் இஸ் அது பெருசாக இருக்கிற சைஸை பொறுத்து ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்கிறோம். ஸோ குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. நிறைய கேன்சர் செல்ஸ் எல்லாமே குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, தட் இஸ் திஸ் இஸ் டியூ டு அப்நார்மல் மைட்டோசிஸ். ஸோ மைட்டோசிஸ் நடக்கும்போது குரோமோசோம்ஸ் என்ன பண்ணாது, சரியாக மல்டிப்ளை ஆகாதனால குரோமோசோம்ஸ் எல்லாமே அப்நார்மலாக மாறிடும். ஸோ மைலாய்டு லுக்கிமியா பேஷண்ட். ஸோ மைலாய்டு லுக்கிமியான்னு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் மைலாய்டு லுக்கிமியா? லாங் ஆர்ம் ஆஃப் குரோமோசோம் நம்பர் 22 இஸ் லாஸ்ட். ஸோ குரோமோசோம் நம்பர் 22 வந்து லாஸ்ட் ஆயிரும். ஸோ ஹென்ஸ் த குரோமோசோம் இஸ் ஷார்ட். ஸோ என்ன ஆகும், லாஸ்ட் ஆகிறனால குரோமோசோம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த ஷார்ட் குரோமோசோமுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிலடெல்ஃபியா குரோமோசோம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மைலாய்டு லுக்கிமியான்னு பார்க்கும்போது, ஸோ நம்மளோட பிளட் அண்டு நம்மளோட போன் மேரோ, நம்மளோட மூளைக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, போன் மேரோலையும் பிளட்லேயும் இம்மெச்சூர் செல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகுறது தான் மைலாய்டு லுக்கிமியா. ஸோ சென்ட்ரியோல்ஸ்னு பார்க்கும்போது மிஸ்பிஹேவியர் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ் இஸ் அனதர் கேரக்டர்ஸ் ஃபீச்சர் ஆஃப் த கேன்சரஸ் செல்ஸ். ஸோ குரோமோசோமில் இருக்கக்கூடிய சென்ட்ரியோல்ஸ் வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை அப்படின்னாலும் கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ சொமேட்டிக் செல்ஸ் சரியாக டிவைட் ஆகலை, சென்ட்ரியோல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிளில் அது ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கேன்சர் செல்ஸில் 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஸோ ரேண்டம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒழுங்காக அதில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இருக்காது. ஸோ ஒன்றும் ஒவ்வொரு திசைக்கு போய்க்குச்சு அப்படின்னா கூட இந்த கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாஸ்மா மெம்பரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதர் டிஷ்யூஸ் ப்ரைமரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேன்சரஸ் செல்ஸில் பிளாஸ்மா மெம்பரைனோட எந்த விதமான இதுவும் தன்மையும் தெரியல. ஸோ பிளாஸ்மா மெம்பரைனோட எந்த இதுவும் தெரியல. இட் பிகம்ஸ் லீக்கி, ஒரு மாதிரி
கேன்சர் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் லீக் ஆகுற மாதிரி இருக்குது. இந்த டியூமர் செல்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்குது, கேப் ஜங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கேன்சர் செல்லில் இது வந்து டிஸப்பியர் ஆகுது. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ஸில் எல்லாத்துலேயுமே கேன்சர் செல்ஸு வந்து கேன்சர் செல்லில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாத்துலேயுமே ஃபைப்ரோனெக்டின், கிளைகோப்ரோட்டீன் இது எல்லாமே இருக்கும், இல்லை இல்லாமல் கூட போயிடுது. இந்த ஃபைப்ரோனெக்டினில் நிறைய காம்போனன்ட் இருக்குது. எதுக்கு அப்படின்னா செல்லு அட்ஹெஷன், தட் இஸ் ஒரு செல்லு இப்படி தான் பிரியணும், இப்படி தான் மல்டிப்ளை ஆகணுன்ற தன்மை அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அதனால கேன்சர் செல்ஸ் எல்லாமே கான்டாக்ட் இன்ஹிபிஷனை லாஸ் பண்ணிடுது. ஸோ இந்த க்ரோத் ப்ரொமோட்டிங் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேன்சர் செல் எல்லாமே எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொமோட்டிங் ஃபேக்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதனால் லீக்கேஜ் அதிகமாக நடக்குது. ஸோ இந்த லீக்கேஜ் நடந்தனால நெய்பரிங் செல்ஸுக்குமே என்ன ஆகுது, அந்த லீக்கேஜ் பரவுது. ஸோ இதனால் நிறைய க்ரோத் நடக்குது, செல் மல்டிப்ளை ஆகுது. ஸோ நார்மல் செல் கூட அப்நார்மல் ஷேப்பில் ஆகிடுது. ஸோ செல் ஆர்கனல்ஸ்னு பார்க்கும்போது ரிபோசோம்ஸ், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே ஒரு கேன்சர் செல்லில் அதிகமாக இருக்குது. ஸோ கால்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசைம்ஸ் இது எல்லாமே டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ மெட்டபாலிசம்னு பார்க்கும்போது கிளைகாலிசிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் ரேட்டில் நடக்கும். ஸோ கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நிறைய பிளட் சுகரை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது டயக்னாசிஸ் ஒரு கேன்சரை நம்ம ட்ரீட் பண்ணாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி டெத்தும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கேன்சரை நம்மளால் க்யூர் கூட பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கேன்சருமே ஒரு டெஃபினைட் லொக்கேஷனில் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ ஒரு சில கேன்சர்ஸ் தான் ஒரு இடத்த தாண்டி நிறைய இடத்துக்கு பரவுது. ஸோ நமக்கு ஆரம்பத்துலேயே இந்த கேன்சரை ரூட் அவுட், தட் இஸ் வேரோட அறுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நியர்பை டிஷ்யூஸ்க்கு அது மூவ் ஆக விடாமல் நம்மளால் தடுக்க முடியுது. ஒரு கேன்சரை நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அந்த கேன்சர்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிட்டோன்னா. ஸோ ரேடியேஷன் பார்க்கும்போது எந்த இடத்துல கேன்சரஸ் செல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ரேடியேஷன் வச்சு அந்த கேன்சரை கில் பண்ண முடியும். ஸோ அந்த பீம்ஸ் ஆஃப் ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சை நம்ம டேரெக்டாக அந்த டியூமரோட இடத்துக்கு நம்ம கொடுத்தோன்னா நம்மளால் கில் பண்ண முடியும். ஸோ ரேடியேஷன்னால நிறைய கேன்சர் செல்ஸ் வந்து அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட்டுன்ற போது ஒரு ரெட்டிஷ் பிளாக் கலர் ட்ரக், தட் இஸ் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. தட் இஸ் மாத்திரையாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜெக்ஷனாகவும் அது இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ஹெமட்டோஃபார்ஃபைரியா டெரிவேட்டிவ் ஹெச்பிடி. ஸோ அதை நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ட் பண்ணுறத மித்த எந்த செல்ஸும் இதை அப்சர்வ் பண்ணாது. ஸோ நம்மளோட கேன்சர் செல்ஸ் மட்டும்தான் இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ 1 or 3 days கழிச்சு இந்த டியூபர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் இந்த ட்ரக்குக்கு நம்ம கொடுப்போம். நார்மல் டிஷ்யூக்கு இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ இந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளூ கலர் லேசர் லைட்டாக, தட் இஸ் இந்த ட்ரக்கை நம்ம உடம்புக்குள்ளே கொடுத்துருவோம். எங்கே டியூமர் இருக்கோ அங்கே போயிட்டு இந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளூ கலர் லைட்டை கொடுக்கும். அதனால அந்த ட்ரக்ஸ்னால என்ன பண்ண முடியும்னா இந்த இடத்துல இந்த டியூமர் இருக்குது அப்படின்றத கணிக்க முடியும். ஸோ டாக்டர் ஆலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யங் டியூமர்ஸை நம்மளால் எக்ஸ்ரேஸ்னாலேயோ இல்லை எம்ஆர்ஐனாலேயோ கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ப்ளூ லேசர் லைட் மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கேன்சர் இஸ் லொக்கேட்டட், ஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த ரெட் லேசர் பீமை வச்சு நம்மளால் ஒரு சிங்கிள் டைமே நம்ம அந்த லேசர் காமிக்கிறது மூலயமா, ஒரு தடவை நம்ம லேசர் காமிக்கிறது மூலயமா நம்மளால் அங்கே குணப்படுத்த முடியுது. ஸோ இந்த லேசர் பீம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹெச்பிடி நம்ம உள்ளே கொடுத்தோம் இல்லையா, அந்த ட்ரக்கை வந்து தூண்டிவிட்டு நம்மளால் அந்த செல்ஸை வந்து கில் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேஜிக் புல்லட். ஸோ மேஜிக் புல்லட்டுன்னு பார்க்கும்போது டியூமர் செல்ஸில் டியூமர் ஆன்டிஜென்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், சரி இல்லையா? ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர்ட் அகெயின்ஸ்ட் தீஸ் ஆன்டிஜென்ஸ் இன்விட்ரோ. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆன்டிஜென்க்கு எதிர்த்து போராடுற மாதிரி உள்ளே கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையுமே டாக்ஸின், அதாவது அந்த மருந்துகளோட நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா லிங்க் பண்ணி உள்ளே அனுப்பிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைசின் இஸ் அ டாக்ஸின் ஃபார் பி லிம்ஃபோமா டியூமர் செல். ஸோ தட் இஸ் என்ன சொல்கிறாங்க, பி லிம்ஃபோமா அந்த கேன்சருக்கு ரைசின்ன்றது ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு பொருள். ஸோ அது வந்து உள்ளே போச்சுன்னா அந்த பி லிம்ஃபோமா கேன்சர் செல்லை வந்து கொன்றும். ஸோ இதனால் ரைசினை நம்ம அந்த ஆன்டிபாடி கூட அந்த செல்லில் இருக்கக்கூடிய அதே ஆன்டிபாடியை எடுத்து அது கூடயே ப்ரிப்பேர் பண்ணி திருப்பி நம்ம உள்ளே அமுச்சு விட்டுரும். இந்த ஆன்டிபாடி எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மேஜிக் புல்லட் மாதிரி. ஸோ ஒரு கேன்சர் செல்லிலேருந்து அதோட ஆன்டிபாடியை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம உள்ளே அனுப்பிடுவோம். ஸோ இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த நம்ம இன்ஜெக்ட் பண்ணது நம்ம பிளட்டோட போய் கலந்துட்டு ஸோ நம்ம பிளட்ல இருந்து டியூமர் செல்லுக்கு மூவ் ஆகும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும், நம்ம டியூமர் செல்லோட கம்பைன் பண்ணி ஸோ கிராஜுவலாக அந்த டியூமர் செல் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டெம் செல் டிரான்ஸ்பரேஷன், ஸோ லியூக்கிமியா, மைலோமா, லிம்ஃபோமா, பிளட் கேன்சர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டெம் செல்ஸ், தட் இஸ் நம்ம ஸ்டெம் செல் ப்ரிப்பரேஷன் என்னன்றதையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ கீமோதெரப்பின்றது ஒரு ட்ரக் தான். ஸோ கீமோதெரப்பினால மைட்டாசிஸ் நடக்காமல் இருக்கும். ஸோ செல் டிவைட் ஆகாமல் இருக்கும். ஸோ மஸ்டர்ட் கேஸ், தட் இஸ் மஸ்டர்ட் கேஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்சருக்கு ட்ரக்காக யூஸ் பண்ணுறோம். ஆல்கலி குரூப் டு குயானின் ஆஃப் த டிஎன்ஏ கேன்சர் செல்ஸ். ஸோ என்ன பண்ணோம், இது ஆல்கலி குரூப்பை ஆட் பண்ணி குவானின் காம்பவுண்ட், டிஎன்ஏல இருக்க குவானின் காம்பவுண்டை கில் பண்ணிடும். ஸோ அங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதனால் ரெப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ செல் ஸ்டாப் டிவைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ வின்கா ஆல்கலைட் ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால் மைட்டாசிஸ் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ட்ரக்கான இரினோட்டிகன் அப்புறம் டோப்போட்டிகன் இது எல்லாமே சைனீஸ் ஆர்னமெண்டல் ட்ரீலேருந்து, ஸோ சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீலேருந்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ கேம்பத்திகா அக்யூமினேட்டா அப்படின்றது டிஎன்ஏ கைரேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இதனால கேன்சர் செல்ஸ் வளராது. ஹென்ஸ் டிஎன்ஏயோட டபுள் ஹெலிக்ஸ் வந்து ஒன்றா பிரிஞ்சிடும். ஸோ அதனால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் we are moving to the practice questions. ஸோ த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் malignant டியூமர் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் பாடி லிம்புக்கோ இல்லை பிளட்டுக்கோ லிம்புக்கோ போகிறதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ malignant டியூமர் அரைசிங் ஃப்ரம் எபித்தலியல் டிஷ்யூ, நம்மளோட எபித்தலியல் டிஷ்யூலேருந்து வளர்கிறதுக்கு பேர் கார்சினோமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கேன்சர் செல். ஒரு கேன்சர் செல்லோட ஃபீச்சர் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஸோ அது என்ன பண்ணாது, செல்லுக்கு இது ஒரு நார்மல் செல் கூட அது ஒத்துழைக்காது. ஒரு நார்மல் செல் வந்து அது மேலே மோதிடுச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் வளர்தான் ஆரம்பிக்கும். பட் இதே இன்னொரு நார்மல் செல் அங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது அதோட செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடும். The short chromosome formed due to the loss of long arm of chromosome 22 in myeloid leukemia. So myeloid leukemia patientல chromosome 22 வந்து சின்னதாயிடும். ஸோ அந்த chromosome 22 இல்லாதனால லாங் ஆர்ம் ஷார்ட் ஆர்மாக மாறிடும். அதுக்கு பேர் ஃபிலாடெல்ஃபியா குரோமோசோம். ஸோ விச் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் ஆன்டிபாடி டாக்ஸின் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ ஆன்டிபாடியும் டாக்ஸினும் காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பண்ணி நம்ம அந்த டியூமரை அழிக்கிறதுக்கு பேர் மேஜிக் புல்லட் தெரப்பி. ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா தெரப்பீஸுமே நல்லா படிச்சுக்கோங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மேஜிக் புல்லட் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் அந்த டியூமர் செல்லில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனை எடுத்து ஒரு ட்ரக்கு தயாரித்து ஸோ அந்த கேன்சருக்கு எந்த மருந்து கொடுத்து அடங்குமோ அந்த மருந்தையும் இந்த ஆன்டிபாடிஸையும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த கேன்சருக்கு அப்போஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ தட் இஸ் மேஜிக் புல்லட் தெரப்பி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.